வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோடைய ஒரு சில பலன்கள். சுமார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 இந்த ஜாதகருடைய தந்தை நம்மக்கிட்ட பலன் கேட்க வரார். ஓகே, பலன் கேட்க வரும்போது இந்த ஜாதகத்தை போடுறேன். இந்த ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் ஒரு சில பலன்களை சொல்கிறேன். ஓகே, அந்த சமயத்தில் ராகு தசை குரு புக்தி அந்த பையனுக்கு நடந்துட்டு இருந்தது. ஜாதக டீட்டெயில்ஸை நான் கொஞ்சம் போர்டில் போடுறேன், பாருங்கள். அதாவது ஜாதகர் கன்னியா லக்னம். ஓகே, ஜாதகர் கன்னியா லக்னம். கன்னியா லக்னம், லக்னத்துக்கு 2ல் சுக்கிரன் செவ்வாய், 3ல் கேது, 4ல் புதன், சூரியன், குரு வக்ரமாக இருக்கார், 9ல் ராகு, சந்திரன், 10ல் சனி. இதுதான் இந்த ஜாதகருடைய டீட்டெயில்ஸு. அவருடைய பிறந்த தேதி நேரம் கொடுக்குறேன், இடம் வேண்டாம். ஓகே, ஒரு ப்ரைவசி காரணத்துக்காக நான் இடம் தரவில்லை. இதான் இந்த ஜாதகருடைய டீட்டெயில் ஆன். ஓகே, இந்த ஜாதகருடைய டீட்டெயில் 2022 நவம்பர் மாதத்துலேருந்து இது ஆரம்பிக்குது, குரு புக்தி ஆரம்பிக்குது. ராகு தசையில் குரு புக்தி ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ராகு தசையில் சனி புக்தி 4/2025 அப்போ ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஜாதகருக்கு நான் சொன்ன பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் அப்பா கேட்கும்போது நான் சொன்ன முதல் வார்த்தையே, பையன் சரியாக படிக்கிறது இல்லை, பையன் சரியாக படிக்கிறது இல்லை, ஆனால் கண்டிப்பாக காலேஜில் கிளியர் பண்ணிடுவான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உங்கள் பையன் காதலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை சார், என் பையன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு சில நம்பிக்கை இல்லை. இதுதான் உண்மை. எல்லா சமயத்துலேயும் ஜோதிடரை நம்புறது இல்லை இல்லையா? ஸோ காதலிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக ராகு திசை சனி புக்தி வரும்பொழுது ஒரு நேர் வழிக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்றது தான் நான் சொன்ன பலன். கடந்த ஒரு 3 நாள் முன்னாடி மறுபடியும் இந்த ஜாதகருடைய தந்தை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கேட்டார், என்ன சார் ராகு தசை சனி புக்தி? நான் சொன்ன ஆரம்பித்த பலன், ராகு தசை சனி புக்தி விட்டதே, பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவானே, கண்டினியூஸாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஜாதகத்தை பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை, நான் பலன் சொன்ன ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய தந்தை என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ராகு தசை குரு புக்தி ஏதாவது காதல் அமைப்பு வந்திருக்கணுமே சார், எனக்கு சொன்ன ஞாபகம் எனக்கு இல்லை, வந்திருக்கணுமே, பட் ராகு தசை சனி புக்தி கொஞ்சம் நார்மலாக போயிடும் அப்படின்னதுக்கு, சார் அப்போவும் இதே வார்த்தை தான் சொன்னீங்க, இப்போவும் இதே வார்த்தை தான் சொல்கிறீங்க. எனக்கு தான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நீங்கள் பலன் சொல்லி கிட்டத்தட்ட 2023 ஒரு 8 மாதம் ஆகஸ்ட் மாதம் போல் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் பலன் சொல்லி ஒரு 4-5 மாதத்தில் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய மகன் காதலிக்கிறான்னு. எனக்கு அப்போ தான் தெரியும் சார், என்னுடைய மகன் காதலிக்கிறான்னு தெரிய வந்தது. சரி சார், காதல் பண்ணால் கூட பரவாயில்லை சார், என்னுடைய பையன் கிட்டத்தட்ட அதுக்கப்புறமாக 2024 முழுக்க ஏறக்குறைய ஒரு 6 மாதங்கள் லிவிங் டுகெதரில் இருந்திருக்கான். எங்களுக்கு தலையில் கல் தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. லிவிங் டுகெதரில் இருந்திருக்கான். சுத்தமாக சரியாக படிக்கலை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் படிப்பை
இதை டிகிரியே முடிச்சுட்டான். ஒரே ஒரு பேப்பர் அரியர் இருக்குது, டிகிரியே முடிச்சுட்டான். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் படிப்பு சரியாக இல்லை. காதல் இருந்தது. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து லிவிங் டுகெதரில் இருந்தான் அப்படின்னு ஜாதகருடைய தந்தை சொல்கிறார். சரியாக இருக்கணுமே சார், இப்போ சனி வந்து உங்களை சரி பண்ணியிருக்கணுமே இந்த ஜாதகரை அப்படின்னா, நான் எத்தனையோ தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துட்டேன், பையன் வரலை. வீட்டுக்கு வான்னு பையன் வரலை. ஆனால் சனி வீட்டுக்கு வரும்படி செய்து விட்டார் சார் அப்படின்னார். என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, ஒரு இருக்கிற தங்கியிருந்த இடத்துல ஒரு வீண் பழி வந்து அந்த பழி நிலைத்து விடுமேன்ற ஒரு காரணத்தினால தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த சனி புக்தி நடக்குது. நேர்த்தியாக போகுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் 7 மாதமாக தானாக வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் சார். இப்போ வேலையில் அடுத்த லெவலுக்கும் போகிறதுக்கு உண்டான சம்பளம் கூட்டி கொடுக்கறதும் நடந்திருக்கு. இப்போ எங்களுடைய கேள்வி, மறுபடியும் இந்த ஜாதகத்திற்கு மறுபடியும் என் பையனுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் நிலைக்குமா? அதே பொண்ணு மறுபடியும் இவங்க 2 பேரும் ரூம் போட்டு தங்குறாங்க. இதுதான் தந்தையுடைய வருத்தம். என்னென்ன சேட்டையை பண்ணியிருக்காரு பாருங்க குரு. இந்த இடத்துல ஒரு நல்லா கூட போட்டுடுறேன். ஏன்னா குரு அப்படின்னா நம்மலாம் என்ன நினைப்போம், ஆஹா குரு நல்லவர், ஆஹா குரு, எல்லா கிரகமே நல்ல கிரகம், எல்லா கிரகமே கெட்ட கிரகம். இதை நம்ம பேஸை ஃபவுண்டேஷனை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். குருன்ன உடனே அவர் கான்வென்ட் ஸ்கூலில் படித்த மாதிரியும், சனின்ன உடனே கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதுக்கு காரணங்கள் ஒரு சிலது இருக்குது. ஏன்னா எந்த கிரகமாக இருந்தாலுமே கெடுதல் மட்டுமே செய்கிறதுக்கு விதிக்கப்பட்டதில்லை, எந்த கிரகமாகவே நல்லது செய்கிறதுக்கு மட்டும் விதிக்கப்பட்டதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பதில் அவர்கிட்ட கண்டிப்பாக கிடையாது சார். நான் ஏப்ரல் மாதத்துலேருந்தே துண்டிக்கப்பட்டு விட்டது அவங்களுடைய காதல் அமைப்புகள் மற்றும் அவங்க ஒன்றா இருக்கிறது, லிவிங் டுகெதர் எல்லாமே துண்டிக்கப்பட்டுச்சு. சனி இனிமேல்ட்டு தட்டி பட்டி டிங்கரிங் பார்த்து தான் பையனை வழிக்கு கொண்டு வருவார். வேறு வழி கிடையாது, அப்படி தான் கொண்டு வரணுன்றது நியதி. கொண்டு வருவார், கண்டிப்பாக வருவான். ஆனால் சனி புக்தி, புதன் புக்தி, இது 2 புக்தியிலையும் கல்யாணம் நடக்கக்கூடாது. நடந்தால் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலையில் கொண்டு விடும். பையனுக்கும் 23 வயசு தான் சார் ஆகுது, 28 வயசில் கல்யாணம் பண்ணிக்கங்க. இதுதான் நான் சொன்ன பலன். ஒரு பக்கம் அவருக்கு ஆச்சரியம், ஒரு பக்கம் அவருக்கு ஐயோ இது இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு மனக்கவலை. ஏன்னா பையன் ரொம்ப விடாப்படியாக இருக்கான். ஒரு பக்கத்தில் பையனை விட பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். சரி, ஜோதிட ரீதியாக எதனால் அந்த பலனை சொல்லப்பட்டது? பலனை சொல்லப்பட்டது? லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து உச்சனோடு சேர்ந்து பின்னப்பட்டிருக்கு. மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடன் சேர்ந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த ராசியே பார்த்திங்கன்னா ரிஷப ராசியாக இருக்குது. ரிஷப ராசி அப்படின்னு வரும்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளே வந்துடுது. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ராகு சுக்கிரனுடைய வீட்டிலேயே இருக்கார். அதே மாதிரி அது நின்ன வீட்டுக்கு சந்திரனே ஒரு விதத்தில் மரகாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாமல் மனது நம்மக்கிட்ட வந்து மனம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா 5ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் வீடு எவ்வளவு தூரம் நேர்த்தியாக இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் ஒருத்தருக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒருத்தர் இருக்காரா, மரத்துக்கு மரம் தாவாத ஒருத்தர் இருக்காரா, எந்த பொருளை பார்த்தோன்னே இது பிடிச்சி போச்சு, அதை பார்த்தோன்னே அது பிடிச்சி போச்சுன்னு இருக்காமல் இருக்காங்களா, ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணால் அந்த முடிவிலேயே நிற்கிறாங்களா, இது எல்லாம் 3ஆம் வீடும் மற்றும் 5ஆம் வீடும் சம்மந்தப்பட்டது. இந்த 5ஆம் வீட்டை பாருங்கள், குரு பார்க்குது. லக்னத்திற்கு 5ஆம் வீட்டை குரு சூப்பராக செம்மையாக பார்க்குறார். ஸோ அப்போ அந்த குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு யாருன்னா 12ஆம் அதிபதியாக அந்த இடத்துல மாறுறார். ராசிக்கு 8ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் அதிபதி. அப்போது 6 7 12 7 8 12 அப்படின்ற ஒரு சங்கமத்துக்குள்ளே வருது இந்த 5ஆம் வீட்டுக்கு அந்த குருவோடைய ஒரு சில பார்வைகள்.
இதன் பார்வையின் காரணமாக தான் எண்ணம் சிந்தனை நமக்கு ஒரு விஷயத்தை நோக்கி போகும்பொழுது அதுவாகவே நம்ம ஆகிறோம். இதுதான் உண்மை. அதனால தான் குரு இவ்வளவு டேஞ்சரை கொடுக்குறார். அதுவும் இல்லாத இந்த இடத்துல சாரம் மிக மிக அவசியம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா 23 டிகிரியில் புதனுடைய சாரத்தில் இருப்பார். குருக்கு சாரம் கொடுத்த புதன் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல லக்னாதிபதியாகவே இருந்து லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருந்தாலும் நின்ற வீட்டுக்கு அவரே 7ஆம் அதிபதியும் ஆவார். எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கே அந்த இடத்துல புதன் வந்து 7ஆம் அதிபதி ஆவார். ஒரு விதத்தில் ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் ஏறி நிற்கக்கூடிய அமைப்பு. இங்கே உச்சனுடைய வீட்டில் உக்காந்துருக்கார் அப்படின்றதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஏன் குரு கெடுக்கிறார் அப்படின்னதுக்கு 2வது பாயிண்ட் எடுத்திங்கன்னா நவாம்சத்தில் குருவும் செவ்வாய் இவங்க 2 பேருடைய சங்கமம் இருக்கும், சேர்க்கை இருக்கும். இந்த செவ்வாய் இந்த லக்னத்திற்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக வருவார், 8ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக இந்த செவ்வாய் வருவார். ஸோ ஒரு பக்கத்தில் 8 12, இந்த பக்கத்தில் 5ஆம் வீட்டுக்கு 8 12 காம்பினேஷன்ஸ். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் நிர்ணயம் செய்யணும். அந்த காம்பினேஷன் இந்தந்த காம்பினேஷன் இருக்கிறதுனாலையும் மற்றும் இந்த இடத்துல புதன் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த வீட்டுக்கே 6ஆம் அதிபதியான சாரத்திலையும் மற்றும் ராசிக்கு 6ஆம் அதிபதி மற்றும் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியுடைய சாரத்தில் புதன் இருக்கிறதுனாலையும் எவ்வளவு டீப்பாக ஒரு விஷயம் செயல்பட்டிருக்குன்றதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி பலன் சொல்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னா, ஆமாம் 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் உக்காந்துட்டுருக்கு, ஆமாம் குரு வந்து இந்த மாதிரி செய்வார். அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. மொட்டை தாத்தா குட்டையில் வந்தானான்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அதாவது 12வது படிக்கிற குழந்தைங்களுக்கும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் 50 வயசுலேயும் சொல்லியிருக்கேன். இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா இந்த சார அமைப்புகள் தான். உதாரணத்திற்கு காலம் தேசம் ஸ்ருதி வர்த்தமானம்னு உடனே குரு வந்து 5ஆம் வீட்டை பார்த்துறாருன்னா ஆஹா எல்லாரோட என்ன ஞாபகம் இருக்கும், குரு 5ஆம் வீட்டை பார்க்குறார், சுபத்துவமான குரு 5ஆம் வீட்டை பார்க்குறார், அதனால் அந்த இடத்துல குரு வந்து நல்ல ஆண் குழந்தை, ஆமாம் அதெல்லாம் இருக்கும், இருந்துட்டு போட்டோம், யாரும் இல்லைன்னாங்க. வேற என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல குரு? ஒரு ரோல் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு கிரகம் இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அடுத்த ரோல் என்ன ப்ளே பண்ணுறாருன்றதை கணிப்பது தான் ஜோதிடம். இங்கே இத்தனைக்கும் லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், அடுத்து சூரியனும் சனிக்கு நடுவில் புதன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்போ பேசிக்காக இந்த இடத்துல வந்து புதன் புக்தி, சனி புக்தி, புதன் புக்தி இது 2த்துலேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆகாமல் இருக்கிறது நல்லது. இருதார அமைப்புகள் இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவர்கிட்ட. இருக்குது ஏற்கனவே முதல் தாரம்னு நினச்சிக்கங்க, ஒரு லிவிங் டுகெதரில் இருந்ததுனால நினச்சிக்கங்க அப்படின்றதையும் நான் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் எடுத்து பார்த்து சொல்வது தான் ஜோதிடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் வந்தால் ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சேனலுக்கு ஆவரேஜஸும் கூடும், நிறைய பேரும் பார்ப்பாங்க. நீங்கள் ஷேர் பண்ண தான் இன்னும் 10 பேருக்கு நல்ல கண்டென்ட் போய் சேரும். உண்மையான ஜோதிடர்களை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. நான் தான் சொல்ல வரல, என்ன மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம், உண்மையான ஜோதிடர்கள் இருக்கலாம். அவங்கள போய் பார்த்து முறையாக ஜாதகத்தை எடுத்தால் ஒரு கிரகம் எங்கே உக்காந்துட்டுருக்கு, அதுக்கு என்ன சாரத்தில் இருக்குது, அந்த கிரகம் என்னவாக செயல்பட போகுது, அந்த தசை எப்படி இருக்கும், அந்த புக்தி எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் பூட்டி பார்க்கணும். தசாநாதனுக்கு உட்பட்டு தான் புக்திநாதர்கள் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில சமயத்தில் புக்திநாதர்களே தூக்கி தசாநாதனை சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் இருக்கு. தசாநாதன் நல்லா இருப்பான், பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான், ஒரே புக்தியில் மொத்தமாக இறங்கி மேலே இருக்கிறவங்க கீழே வந்துடுவான். தசாநாதனுடைய கேப்டன்சி என்னாச்சுன்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. ஸோ புக்திநாதர்களை விட சில சமயத்தில் அந்தரநாதர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தசை நடந்துக்கிட்டு இருக்கும், நல்ல புக்தி நடந்துகிட்ருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு கொடும் நோய் வந்துடும். சக்கரை வியாதினே வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு சக்கரை வியாதின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிபின்னு வச்சுக்கோங்க, ஒரு தைராய்டுன்னு வச்சுக்கோங்க. அதையே அந்த அந்தரநாதன் தரணும்,
அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே வாங்க. தசாநாதன் நல்லா தானே இருக்கான். அந்த தசாநாதனும் புக்திநாதனும் நல்லா இருக்கும்போது ஏன் அந்தரநாதன் நோயை தரணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? தசாநாதனும் கெட்டு போச்சு, புக்திநாதனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னும் போது ஏதாவது விபத்துன்னு கொடுத்தான்னா அந்தரநாதன் சில சமயத்தில் காப்பாற்றி விடுவோம். ஸோ எல்லாமே ஒன்றோடு ஒன்று கிரகங்கள் யாரோட யார் கூடியிருக்காங்க, எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கு, எந்த பாவகத்திற்கு அந்த கிரகம் நல்லபடியாக வேலை செய்யும், எந்த பாவகத்திற்கு வேலை செய்யாதுன்றது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நீங்கள் நூல் மாதிரி கோத்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் ஜோதிடம் வரும் பலன் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.